गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ॐ श्रीनिवास ॐ श्रीनिवास ॐ श्रीनिवास ॐ श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார். செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார். நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. உன் பாத கமலங்கள். ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. நாள்தோறும் உனையே நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச
ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். செவ்வாய்க்கிழமை நவம்பர் மாதம் 22ஆம் தேதி, தொன்முக்கி வருஷம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மகம். காலை 11:45 வரையிலே, அதன் பிறகு பூரம் 11:45 AM வரையிலே மகம், 11:45 AM வரையிலே மகம், அதன் பிறகு பூரம். திதி தேய்பிறை நவமி, யோகம் சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாள். மகர ராசிக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: சிம்மத்தில் சந்திரன் ராகு, கன்னியில் குரு, விருச்சிகத்தில் சூரியன் புதன் சனி, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று ஸ்ரீ சுவாமிமலை முருகப்பெருமான் பேராயிரம் தங்க காசு மாலை அணிந்து பக்தர்களுக்கு தரிசனம் அளித்தல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்த்தோம். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற மிகச்சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. ராசி அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற மிகச்சிறப்பான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். மிக மிக மகிழ்ச்சியாக அனைத்து செயல்களையும் செய்வீர்கள். உற்சாகமாக இருப்பீர்கள். வெகு அற்புதமான ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், கௌரவங்கள் கிடைக்கும், மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் நீங்கள் பணிபுரியும் இடத்திலே இப்பொழுது அதிகரிக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமணம் ஆகாத ரிஷபராசி இளம் ஆண் பெண்களெல்லாம் இப்பொழுது திருமணத்திற்கு சம்மதித்தால் உடனே திருமணம் நடந்துவிடும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிகவும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு உற்சாகமான நாளாக இந்த நாள் விளங்கும். விருந்து உபசாரங்களிலே கலந்து கொள்வது, நண்பர்களுடன் வெளியே செல்வது, மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பது போன்றவையெல்லாம் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடக ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகுவோடு இணைந்திருக்கின்றது. 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கும் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைத்துக் கொண்டிருப்பதால் இப்பொழுது அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல திருப்தியான ஒரு போக்கு நிலவும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவது உங்கள் ராசிக்கு அதிக நன்மையை செய்யும் என்பதால் மிகப்பெரிய ஒரு நன்மை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், அலுவலகம், நண்பர்கள் வட்டாரம் போன்ற அனைத்தும் சிறப்பாக, அனைத்து இடங்களிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக
மகிழ்ச்சியான நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. 2ஆம் இடமாகிய கன்னியிலே இருக்கும் குரு இப்பொழுது உங்களுக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்த்து உங்களது தொழிலை வளர்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த தொழில் இப்பொழுது நடக்கும். குடும்ப உறவுகள் வலுப்பெறும். திருமண வயதில் இருக்கும் இளம் சிம்மராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். மனதிற்கு பிடித்தாற்போல் மன வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நல்ல நேரம் என்று இந்த நாளை சொல்லலாம். திருமண முயற்சி, தொழில் முயற்சி போன்ற அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனால் பணம் கையில் தங்காது. எவ்வளோ வந்தாலும் செலவாயிடும். நீ காலையில் வந்தால் சாயந்தரம் செலவாயிடும். கடுமையான செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு சில விஷயங்களிலே கொஞ்சம் சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அனாவசிய செலவுகளெல்லாம் கூட ஏற்படும். நல்ல செலவுகளாக இருந்தாலும் பரவாயில்ல, வேஸ்ட்டாக இருக்கும் செலவெல்லாம் பார்த்தா கடைசியில். ஆகவே இன்றைய தினம் செலவுகளை மிக அதிக அளவிலே நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கிறது. துலா ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானமான சிம்மத்திலே வந்து ராகுவோடு இணைந்திருப்பதால் தொழிலும் லாபமும் மிகச்சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். 7க்குடைய செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதாலும் குருபார்வை பெறுவதாலும் திருமண வயதிலே இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணமான தம்பதியர் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்பத்திலே உள்ள சிறு சிறு மனஸ்தாபங்களெல்லாம் நீங்கி இப்பொழுது ஒருவருக்கொருவர் நல்ல மகிழ்ச்சியோடு நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் இது. குடும்பத்தில் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே யாரு கூடயும் இருக்காது. எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். நண்பர்கள் மத்தியிலே மகிழ்ச்சியான சந்திப்புகள் எல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் சரளமாக சுலபமாக நடைபெறும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மை நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. 10ஆம் இடத்து சந்திரன் என்பது உங்களுக்கு நன்மை செய்யும். 9 குடைவன் 10ஆம் இடத்தில் வந்தால் யோகம். 11ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு இப்பொழுது உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. 5 குடைவன் 11ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடமாகிய மீனத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் மிக அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு திட்டமிடுகிறீர்களோ அதை எல்லாவற்றையும் செய்து விடுவீர்கள். இன்றைக்கி என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இது ஒரு நல்ல ஹேபிட். இது டு டூ லிஸ்ட் அப்படின்னு செய்ய வேண்டிய செயல்கள். இன்றைய தினம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அது ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கணும். காலையில் சில பேர் முதல் நாள் ராத்திரி படுக்கும்போது நாளைக்கு என்னென்ன செய்யணுங்கிறலாம் எழுதி வச்சுட்டு போய் படுப்பாங்க. அப்போ தான் அது மைண்டில் அப்படியே இருக்கும். காலையில் எழுந்த உடனே அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இன்றைக்கி இன்னாரை மீட் பண்ணோம், இன்ன விஷயங்கள் பேசணும், என்னென்ன செய்யணும், அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு பட்டியலிட்டு எழுதி வைத்து கொண்டால் அது மறக்காமல் இருக்கும். அதே போல் இன்றைய தினம் நீங்கள் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று ஒரு பட்டியலிட்டு அதை வைத்து கொண்டிருந்தால் அதில் உள்ள ஒவ்வொரு விஷயமாக செய்து அப்படியே டிக் அடிச்சுட்டே வந்துடுவீங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகவும் நன்றாக இருக்கும். விருச்சிக ராசி மாணவ மாணவியருக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆர்வம் அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும், ஐக்யூ ஜிகே இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி செம்ம ஐக்யூ, ரொம்ப அழகான ஒரு அறிவு திறமை வெளிப்படுகின்ற
அற்புதமான நாளாக விளங்குவதால் மாணவ செல்வங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தேர்வுகள் எழுதினாலும் அதிலே அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். கல்வியிலே ஒரு நல்ல ஆர்வத்தோடு ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாள். எதுவுமே ஒரு ஈடுபாடு இருந்தால் தான் செய்ய முடியும். இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சோன்னா அது சரியாக வராது. இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒரு வேலை செஞ்சால் அதில் நமக்கு முழுமை கிடைக்காது, திருப்தி கிடைக்காது, மற்றவர்களுக்கு அதிலே ஒரு ஈடுபாடு ஏற்படாது. நம்ம எதை பண்ணாலும் ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு பண்ணோம், அப்போ தான் மற்றவங்களை அதை கவரும். ஆகவே இன்றைய நாள் அப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் முழு ஈடுபாடோடு செய்வீர்கள். குறிப்பாக மாணவ மாணவியர் படிக்கும் பொழுது அதிலே முழு ஈடுபாட்டுடன், அக்கறையுடன், ஆசையுடன் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கும் செவ்வாயை குரு பார்த்து கொண்டிருப்பதால் நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு அற்புதமான நாள், மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி குரு அமர்ந்து கொண்டிருக்கிறது. 9ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை, இவை அனைத்தும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், தொழில் திருப்திகரமாக இருக்கும், வீட்டிலும் வேலை செய்யும் இடத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகர ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும் காரணத்தினால் முக்கியமான வேலைகளை எல்லாம் ஒத்தி வைத்து விட வேண்டும். உங்களுடைய அன்றாட கடமைகள், டெய்லி ரொட்டீன் ஒர்க் மட்டும்தான் பண்ணலாம். முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துவது, ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது போன்றவற்றையெல்லாம் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது. சந்திராஷ்டம நாள். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், கிராம தேவதை போன்ற உங்களுக்கு குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்ட தெய்வங்களை எல்லாம் வணங்க வேண்டிய ஒரு நாள். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் மிகுந்த மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். 7இல் சந்திரன் ராகு சேர்ந்தால் அது ஒரு யோகம், சந்திரன் கேது சேர்ந்தால் தோஷம். இப்பொழுது சந்திரன் ராகு சேர்ந்திருக்கிறது. ஆகவே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரனால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் அலுவலகத்திலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு சேர்க்கை உங்களுக்கு பிரபல யோகத்தை கொடுக்கும், அதாவது புகழை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய புகழ் உங்களை தேடி வரும். அனைத்து விதமான துறைகளில் உள்ளவர்களுக்கும் தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். அதிலும் குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, மருத்துவத்துறையிலே உள்ளவர்கள், உணவுத்துறை தொடர்பான தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இது மிக அற்புதமான ஒரு நன்மை செய்யும் நல்ல நாள். இன்றைய தினம் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மீனராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ஸ்வர வரிசைகளிலே சுத்த மத்தியமம் மீனராசிக்கு உரிய ஸ்வரம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஸ்வரம் இருக்கிறது. அதில் மீனராசிக்குரியது சுத்த மத்தியமம். மா அப்படின்னா அது மீனம். மாயாக மாடகோலை சரளவரிசை சண்டவரிசையில் வருமே அந்த மா. சரி க மா அது மீனராசிக்குரிய ஸ்வரம். ஸோ மத்தியம சுருதியில் வர பாடல்களை எல்லாம் பாடினால் அது மீனராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இப்படி ஒரு ராசிக்கும் ஒரு ஸ்வரம், ஒரு ராசிக்கும் ஒரு சில ராகங்கள், ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற ராகங்கள் என்று இருக்கின்றன. அந்த குறிப்பிட்ட ராகங்களை எல்லாம் அந்த ராசிக்காரர்கள் கேட்டாலோ அல்லது பாடினாலோ அவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கும். அது எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராகங்களை பாடினா ரொம்ப நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்க பாடணும். பாட தெரியாதவர்கள் கேட்டால் கூட போகிறோம். இந்த ராகத்தில் என்னென்ன பாட்டு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தோன்னாக்கா அதை போட்டு கேட்டுகிட்டே இருந்தால் அவங்களுக்கு லக்கு. என்ன எல்லாம் சவுண்டு, வைப்ரேஷன், முழுக்க முழுக்க அந்த சவுண்டு வைப்ரேஷன். மந்திரங்களும் சவுண்டு தானே, வைப்ரேஷன் தான். அதே மாதிரி தான் ஸ்வரம். அந்த
சப்த ஸ்வரங்களிலே ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற ராகங்கள், ராசிக்கு ஏற்ற ஸ்வரங்கள், இன்னென்ன ராசிக்கு இந்தந்த ஸ்வரங்கள் சேர்க்கக்கூடாது, தவிர்க்கணுங்கிறது வேற ஒரு லிஸ்ட் இருக்குது. அடுத்தது அது இந்த ராசிக்காரர்கள் இந்த ஸ்வரங்கள் வரக்கூடிய ராகங்களை மட்டும் பாட வேண்டும், இந்த ஸ்வரங்கள் வரக்கூடிய ராகங்களை பாடக்கூடாது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். இப்போ மீன ராசின்னு எடுத்துக்கிட்டால் மீன ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு உரிய ஸ்வரத்தை தவிர்க்க வேண்டும். 6ஆம் இடம்னா சிம்மம், சிம்மம்னா நீ ஒன், அந்த மாதிரி ஸ்வரங்களை எல்லாம் அவங்க தவிர்க்கணும். அப்புறம் 8ஆம் இடம்னு வரும்போது சஞ்சம் வரும், சஞ்சத்தை தவிர்க்க முடியாது. 12ஆம் இடம் அப்படின்னு பார்த்தாக்க பெரிய காந்தாரம் வரும், அந்த காந்தாரத்தை மட்டும் தவிர்க்கலாம். இப்படி ராகங்களில் எந்தெந்த ராகங்களிலே எந்தெந்த ஸ்வரங்கள் இல்லாமல் இருக்கிறதோ அந்த ராகங்களை மட்டும் எடுத்து இவங்கெல்லாம் பயன்படுத்தணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில ராகங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் சில ஸ்வரங்கள் இருக்கின்றன. அதை பற்றிய அது ஒரு பெரிய ஓஷன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து சொல்ல முடியும். இன்றைய தினம் மீன ராசிக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக விளங்குகிறது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை, 7ஆம் இடத்து குரு, 9ஆம் இடத்து புதன், 11ஆம் இடத்து செவ்வாய் என அனைத்தும் நன்மை செய்யும் விதத்திலே அற்புதமாக அணிவகுத்து நிற்கின்றன. கிரகங்களெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்ற நாள். ஆகவே நீங்கள் இந்த நாளை சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்தில் இருந்தாலும் சந்திரன் நன்மையைத்தான் செய்யும் என்பதால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் வாஸ்து நாள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண். சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் என சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வகர்துண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. ஹனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகு வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி 22/11/2016 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக தகவலை பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் சில நேரங்களில் இந்த சகுனம் பார்க்கறதுன்னு வச்சுப்பான். சகுனம் பார்க்கறதுன்றது நாம் சகுனம் சொன்னாலே பட்சியை தான் குறிக்கணுவா. பறக்கக்கூடிய பட்சிகள் காக்கை, கருடன், வல்லூர், ஆந்தை இதை வச்சு சொல்லுவாள். இருந்தாலும் நம்ம பொதுவாக தும்மல், இருமல், எதிர மனுஷா வரதையும் எல்லாத்தையும் சேர்த்து சகுனம் சொல்கிறோம். இந்த சகுனம் பார்க்கறதுன்றது 2 விதம். ஒன்று இயற்கையாக நமக்கு தென்படுறது, நாம் வீடை விட்டு கிளம்பும் பொழுது. சிலர் சூரியக்கலை, சந்திரக்கலை எந்த வழியாக மூச்சு வருதுன்றதை வச்சு பார்க்குறதும் உண்டு 2. இன்னும் சில பேர் தேங்காய் உடைச்சி பார்க்குறதும் உண்டு. சில பேர் பூக்கட்டி பார்க்கறது உண்டு. சில பேர் என்ன பண்ணுவா, சகுனம்ன்ற பேரில் இந்த விபூதி குங்குமத்தை கட்டி போட்டு எடுத்து பார்ப்பான். இதில் முக்கியமாக நான் சொல்கிறது, சில நேரங்களில் சகுனங்கள் இயற்கையாக நடக்கும். ஆனால் நாம் சாதாரணமாக டெய்லி வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் சகுனம் பார்க்குறதோ, இல்லை தினமும் ரொட்டேஷன் லைஃப்பில் தென்படுற எல்லாத்தையும் சகுனம் நினைக்கிறதோ தவறாக போயிடும். இதில் வீட்டில் வளர்க்குற பூனை குறுக்க வருதுன்னா இதெல்லாம் நம்ம சகுனம்னு எடுத்துட்டா பெருசாக சொல்ல முடியுமா? ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ கல்யாணத்துக்கு பார்க்குறீங்க, முதல்ல என்ன பண்ணுறீங்க, ஜோதிடர் வீட்டுக்கு போய் பொருத்தம் பார்க்குறீங்க. சரி, ஜோதிடர் பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதில் வேறு செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட தோஷங்கள்லாம் சொல்லிட்டே போவா. அதையும் தாண்டி ஓகே ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு, சரி திருப்தியாக போச்சு. அடுத்து பெண் பிள்ளை பார்க்குறது.
இதுவும் திருப்தியாக போன உடனே மூணாவதாக சில பேர் என்ன பண்ணுவோம், அந்த சகுனம் பார்க்குறேன்னு பூ கட்டி போடுவான். இதை தான் நான் அபத்தம்னு அடிக்கடி சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போயே 25 வயசு 28 வயசு 30 வயசில் தான் கல்யாணமே பார்க்குறோம், பொருத்தம் பார்க்குறோம். அந்த பொருத்தத்தை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பொண்ணு பிள்ளையை பார்க்க சொல்லி பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஏன் சகுனத்துக்கு வரீங்க? ஒன்று முதலையே சகுனம் பார்த்துடணும். அப்போ அந்த சகுனத்தில் வந்து திருப்தி இல்லைன்னா அதோட விட்டுடலாம். அதில் வேறு பாருங்கள் 3 வாட்டி பார்ப்பீங்க. 3 வாட்டி பார்த்தீங்கன்னா 2 வாட்டி திருப்தியாக வந்து 1 வாட்டி சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை 2 வாட்டி சரியாக வரல 1 வாட்டி சரியாக வந்தால் எப்படி எடுத்துப்பீங்க? 3 வாட்டியும் சரியாக வரணுமா இல்லை 3 வாட்டியும் தப்பாக வரணுமா? இந்த மாதிரி வருமா? ரொம்ப அபூர்வம். அதனால் சகுனம்னு பார்க்குறதா இருந்தால் முதல்ல பார்த்துருங்க. பொருத்தம் பார்த்துட்டு அப்புறம் சகுனத்துக்கிட்ட போகிறேன்னா அப்போ ஜோசியர் சொன்ன வார்த்தைக்கு என்ன மரியாதை இல்லையா? அதனால் முதல்ல சகுனம் பார்த்துட்டோ அப்புறம் ஜோசியரை பார்க்க சொல்லுங்கள். அப்புறம் பொண்ணு பிள்ளை பொண்ணு பிள்ளை மனப்பொருத்தம் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா ஜோதிடர் சரின்னு சொன்னதுக்கப்புறம் மனப்பொருத்தம் பார்த்தா சரியாக இருக்கும். அதை விட்டுட்டோம் பொண்ணு பிள்ளையை பார்க்க சொல்லிடுது. அவள் திருப்தின்னு சொன்னதுக்கப்புறம் 2 வீட்டுக்காரன் எல்லாம் பேசி சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜோசியர் வீட்டுக்கு போகிறது. அப்போ ஜோதிடர் வேண்டான்னு சொன்னவொடனே மன வருத்தம். அதனால் முதல்ல இப்படி 3மே வேணும்னீங்கன்னா முதல்ல சகுனம் பார்த்துருங்க. பூ கட்டி போட்டோ இல்லை குங்கும பட்டலமோ பார்த்துருங்க. அப்புறம் ஜோதிடர் வீட்டுக்கு போங்க. 3ஆவதாக நீங்கள் பொண்ணு பிள்ளை பார்க்க சொன்னால் ஓரளவு அது பொருத்தமாக இருக்கும். ஆனால் எல்லாத்த விட சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள் 4 பேர் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கணுன்னுவா, பணம் எவ்வளோ போடணும் பேசிடுவா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசிடுவா. கடைசியில் செக்கு கொடுக்குற அன்றைக்கி ஒரு நாய் ஊழையிட்டுது, அதனால் இது நம்ம கொடுக்க வேண்டாம், நம்ம பார்ட்னர்ஷிப் வேண்டாம். எங்கேயோ ஒரு நாய் ஊழையிட்டுதுன்னு ஒரு நல்ல 4 பேரோட பார்ட்னர்ஷிப்பை வெட்டிடுவா. சகுனம் பார்க்குறதுனா அதுக்குன்னு ஒரு நாள் பார்த்து கிழமை பார்த்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூஜை ரூமில் விளக்கேற்றி அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணி உடச்சி பார்க்கணும். அதேமாரி 4 பேராக பார்ட்னர்ஷிப்பாக வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு திருக்கோயிலுக்கு போகணும்னு சொல்லி சுவாமி அங்கே வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் கோயிலுக்கு வெளியில் வரும்பொழுது என்ன சகுனம் தென்படுறதோ அப்படி பார்க்கணும். அதனால் சும்மா நம்ம பேசுகிறோம், செக்கு கொடுக்கச்சா ஒரு நாய் ஊழையிட்டுது ஆந்த கத்தித்துன்னு அப்படி பொதுவாக பார்க்கக்கூடாது. சகுனங்கள் பார்க்கறதுக்கு சில வழி உண்டு, ஆனால் இயற்கையாக வரக்கூடிய சில சகுனங்கள் உண்டு. அதனால் இதை தெளிவில்லாத நிலையில் முடிவெடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதனால் சகுனம் பார்க்குறதுனா பிள்ளையார்கிட்ட பிரார்த்தனை பண்ணி தேங்காய் உடைச்சு பாருங்கள். இல்லை ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது என்ன சகுனம் வருதுன்னு பார்த்து அப்புறம் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதோ கூட்டு தொழிலாக செய்கிறதோ அதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள். அதனால் இந்த கல்யாணத்துக்காக இருந்தாலும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் அதுக்குன்னு சில நியமனங்கள் இது உண்டு. இப்போ ஒரு பூமியை வாங்குறதுக்கு போகிறீங்க, சிங்கம் தென்பட்டால்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கு பழைய கிரந்தத்தில். இப்போ சிங்கம் தென்படுமா? சிங்கமும் புலியை இப்போ நம்ம கண்ணில் ஆப்பிடுமா? அப்போ எழுதப்பட்ட காலத்தில் அது காடாக இருந்ததை நாடாக திருத்தறதுக்காக போனப்பட்ட ஒரு வழிமுறைகள். நாம் எல்லாத்தையும் கோத்து வச்சுட்டு குழம்பின்னு இருக்கோம். அதனால் நீங்கள் எடுத்த உடனே பொண்ணு பிள்ளையை பார்க்க சொல்லிட்டோ அப்புறம் ஜோசியர் வீட்டில் போய் 10 பொருத்தம் பார்த்துட்டோ கடைசியாக இந்த சகுனம் பார்க்குறேன்னு பூ கட்டி பார்த்து கல்யாணத்தை நிறுத்துகிற வேலையெல்லாம் வேண்டாம். அதில் தெளிவான மனநிலையில் இருக்கிறது தான் நல்லதுன்றதுக்காக இதை சொல்கிறோம். அதனால் இந்த பூ கட்டி போட்டு பார்க்குறன்றதை விட்டுட்டோ ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பாருங்கள். அந்த நல்ல ஜோதிடர் என்ன பலன் சொல்கிறான்னு பார்த்துட்டு அப்புறம் பொண்ணு பிள்ளையை பார்க்க சொல்லி முடிவெடுங்க. அதே மாதிரி தான் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தால் முதல்ல நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் 4 பேர் ஜாதகத்தை கொடுத்து ஆரம்பிக்கலாமான்னு பார்த்து அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசிட்டோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் பண்ணுங்கள். நீங்கள் அது நடுவில் இந்த சகுனத்தை கொண்டு விடுறது ஜோதிடத்தை கொண்டு விட்டால் உங்கள் விஷயங்கள் சரியாக இருக்காது. அதனால் நீங்கள் சகுனம் பார்க்குறதா இருந்தாலும் தெய்வ நிமித்தம் பார்க்குறதா இருந்தாலும் முதல்ல பார்த்துருங்க. அப்புறம் 4 பேர் கூடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசுங்க. அதில் ஒத்து வரலைன்னா கட் பண்ணுங்கள், வேண்டான்ல. ஜோதிடர் சொல்லிட்டார் நீங்கள் பண்ண வேண்டாம். உங்கள் 4 பேருக்கும் அந்த பணம் போடுறதோ மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோ ஒத்து வரலைன்னா விட்டுடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் முதல்ல எல்லாத்தையும் செய்துட்டு கடைசியில் ஜோதிடர் வீட்டுக்கு போயிட்டோம் ஜோதிடர் வேண்டாம்னு சொன்னால் 4 நண்பர்களும் 4 திசையில் வருத்தப்பட்டு இருக்கிறது என்ன பிரயோஜனம்? அதனால் தீர்மானம்னு பண்ணிட்டீங்கன்னா சுவாமி மேலே பாரத்தை போட்டு நீங்கள் உங்கள் தொழிலை ஆரம்பிச்சிடணும். திருப்பி சகுனம் நிமித்தம் ஜோதிடர் சொன்னார்ன்ற விஷயத்துக்கு போகக்கூடாது. அதனால் நீங்கள் இந்த தெய்வீக சங்கல்பங்கள்லாம் முதல்ல பண்ணிட்டோம் அப்புறம் லௌகீகத்துக்கு வர்றது தான் சரியாக இருக்கும். பெண் பார்க்குற விஷயத்துலேயும் அதே தான் சொல்கிறோம். சகுனம் பாருங்கள், ஜோசியர் வீட்டுக்கு போங்க, கடைசியில் பொண்ணு பிள்ளையை பார்க்க சொல்லி முடிவெடுங்க. பொண்ணு பிள்ளையை முதல்ல பார்க்க சொல்லிவிட்டு அப்புறம் பின்னால் போய் பார்த்தீங்கன்னா இவா பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் மனசை போட்டு உழப்புறதுல பிரயோஜனம் இருக்காது. அதனால் இந்த பூக்கட்டி போடுற விஷயங்களை நீங்கள் கடைசி பட்சமாக வச்சுக்கோங்க. நீங்கள் சுவாமி உத்தரவுன்றீங்க, அது அபத்தமான ஒரு விஷயந்தான் நான் சொல்வேன். ஏன்னா 3 வாட்டியில் 2 வாட்டி அனுகூலமாக வருது, ஒரு வாட்டி வரல. அப்போ என்ன பண்ணுவீங்க? மெஜாரிட்டி எடுத்துப்பீங்களா? இது நான் எலெக்ஷனாக நான் யார் மெஜாரிட்டி இல்லைன்னு பார்க்குறதுக்கு. அதனால் இந்த சகுனம்ன்ற பேரில் கல்யாணத்தெல்லாம் பிரேக் பண்ணாதீங்க, தடுக்காதீங்க, நிறுத்தாதீங்க. அதனால் இதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் பொண்ணு பிள்ளையை பார்க்க சொல்லுங்களேன். அதுவே நான் சொல்கிறேன் 13 வயசில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அர்த்தம் இருக்கும். குழந்தைகளுக்கு 25 வயசு 30 வயசு 40 வயசில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரயோஜனப்படாதுன்னு சொல்கிறோம். சம்பிரதாயங்கள் ரொம்ப முக்கியம்.
சாஸ்திரங்கள் அதை விட முக்கியம். அதை நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. வேதங்களையோ தர்மசாஸ்திரங்களையோ கட்டாயம் நம்ம காப்பாற்றணும், நம்மளோட கடமை. ஆனால் அதே நேரத்தில் அபத்தங்களை சுமக்கக்கூடாது. அபத்தங்களை சுமக்கிறது எப்படி இருக்குன்னா, பலாப்பழத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கு தோலெல்லாம் தலையில் வச்சுட்டு அலையிற மாதிரி. பலா சொலை முக்கியமா, அதை காத்து இந்த தோல் முக்கியமா? இப்போ நம்ம தோலை சுமக்கிறோம், பலாப்பழத்தை விட்டுட்டோம். பலாப்பழத்தை காப்பாற்றுங்க. அதனால் எது சாஸ்திரம், எது சம்பிரதாயம், எது வேதம் தெரிஞ்சு காப்பாற்றணும். சிலது நம்ம தள்ள வேண்டியது காலத்தோட கட்டாயம். அதனால் இந்த சகுனம் பார்க்குறேன்னு சொல்லி நல்ல விஷயங்களை பிரேக் பண்ணுறதை விட்டுடுங்க. சுவாமியை நம்புங்க, அது உங்களுக்கு தெளிவை கொடுக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். அடுத்ததாக பரமக்குடியிலேருந்து பூசுத்துறைன்றவங்க எழுதியிருக்காங்க, என்னுடைய பிறந்த தேதி 7/6/1979, ராசி ரிஷபம், நட்சத்திரம் மிருக சிரிஷம், வயது 37. நான் ஹோட்டல் தொழில் செய்வேன். எனக்கு எந்த தொழில் செய்தால் நிரந்தரமாக அமையும் என்று கூறுங்கள். நான் தனியாக எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அதில் நஷ்டமே ஏற்படுகின்றது. வேறு எந்த தொழில் நான் செய்தால் நன்றாக இருக்க முடியும் என்று நீங்கள் தான் கூற வேண்டும். நான் ஒரு வீடு கட்டினேன், அதனால் நிறைய கடன் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பா இறந்து 5 மாதங்கள் ஆகின்றது. அதனால் இப்பொழுது நான் எந்த ஒரு கோவிலுக்கும் செல்ல முடியவில்லை. நான் கோவிலுக்கு போகலாமா? இதற்கு நீங்கள் தான் ஒரு நல்ல பதில் கூற வேண்டும் சுவாமிஜி. இவர் எந்த தொழில் தொடங்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காரு சுவாமிஜி. அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா இறந்தனால கோவிலுக்கு போக முடியலன்னு சொல்றாரு. அது போகலாமான்னு கேட்டிருக்காரு. இதற்கான ஆலோசனை சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன பலன் வருதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஆரம்பிக்கிற தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கான சில பரிகாரங்களை சொல்கிறோம், செய்யுங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தீட்டு வந்துட்டால் 1 வருஷத்துக்கு கோயிலுக்கு போக வேண்டாம், சாமியை தரிசனம் பண்ண வேண்டாம், வீட்டில் கோலம் போட வேண்டாம், வீட்டில் விளக்கேற்ற வேண்டாம், அப்புறம் பிராமணர்களாக இருந்தால் சந்தி பண்ணாமல் இருந்துருவாளா? 1 வருஷத்துக்கு சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாம், 1 வருஷத்துக்கு காயத்ரி ஜபம் பண்ண வேண்டாம், 1 வருஷத்துக்கு சுவாமியை நமஸ்காரம் பண்ண வேண்டாம், 1 வருஷத்துக்கு எந்த நல்லதையும் நினைக்க வேண்டாம். அதனால் அப்போ அந்த 1 வருஷத்துக்கு நல்லா சாப்பிட்றது தூங்குறது அப்படியே வாழ்க்கை போயிடுமா? அதிபீஷண கடுபாஷண யமகிங்கர படலே கிருத்ததாட்டன பரிராட்டன மரணாகத சமயன. இவர் சொன்ன மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமனும் சதைக்கை ஓட்டி. பலத்தை காத்தடிச்ச எந்த பூ விழும், இல்லை எந்த துளிர் விழும், இல்லை பழுத்து போன இலை விழும்னு யாருக்கு தெரியும்? அதனால் சுவாமியை எப்பயுமே நினைக்கணும். ஆலயம் தொழுதல் சாலவும் நன்றுனா, நீங்கள் அதனால் 1 வருஷத்துக்கு கோயிலுக்கே போகக்கூடாதுன்னா அது எனக்கு புரியாது. அப்போ யாராவது அர்ச்சனை அந்த கோயிலில் பூஜை பண்ணக்கூடியவர்கள், அவள் அப்பாவோ அம்மாவோ பங்காளி இறந்துட்டா 1 வருஷத்துக்கு கோயிலுக்கு போக மாத்திலே இருக்காளா? அவள் வீட்லேயேவா இருக்கா? கோயிலுக்கு போக வேண்டாம்னா என்ன காரணத்துக்கு சொல்லியிருக்கா, எதுக்காக சொல்லியிருக்கான்னு எதையாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோமா? ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பண்டிகைகள் வேறு, விரதங்கள் வேறு. 1 வருஷம் தீட்டுன்னு விரதங்களை தள்ளுறது தப்புன்னு நான் சொல்வேன். ஏகாதசி விரதம்னா 1 வருஷம் தீட்டுன்ட்டு ஏகாதசி விரதம் இல்லாமல் இருப்பீங்களா? ஏகாதசி விரதம் இருக்கீங்க தொடர்ந்துன்னா, தொடர்ந்து ஏகாதசி விரதம் இருக்குவா, தீட்டுன்னு சொல்லி ஏகாதசி அன்றைக்கி சாப்பிட்டுட்டு விரதம் இல்லாமல் இருப்பீங்களா? அதேமாதிரி சந்திகை பண்ணுறவா, வழக்கமாக ஜபம் பண்ணுறவா, உபாசனை பண்ணுறவா, உபாசனைகளெல்லாம் ஏற கட்டி வச்சுருவீங்களா? சாலக்கிராமம் வச்சுருக்கீங்க, வீட்டில் அப்பா இருந்துட்டான்னு 1 வருஷம் பூட்டி வச்சுட்டு சாலிகிராமத்தை ஆராதனை பண்ண மாட்டீங்களா? பானலிங்கம் வச்சுருக்கீங்க, பானலிங்கத்தை அப்படியே பூட்டி வச்சுருவீங்களா 1 வருஷத்துக்கு? பஞ்சாயுதன பூஜை பண்ணுறீங்க, பஞ்சாயுதன பூஜை அப்படியே எடுத்து வச்சுருவீங்களா? ஸ்ரீவித்யா மகாமேரு பூஜை பண்ணுறீங்க, 1 வருஷத்துக்கு அப்படியே வச்சுருவீங்களா? சுவாமியை நம்ம சம்பிரதாயங்களை விடவே கூடாது. 1 வருஷத்துக்கு நான் கோயிலுக்குள்ளே போக மாட்டேன். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சில குறிப்பிட்ட யஜ்ஞங்களுக்கு கர்த்தாவாக 1 வருஷம் இருக்க வேண்டாம், பெரிய பூஜைகளுக்கு பிரதான எஜமானனாக இருக்க வேண்டாம். ஆனால் அப்போ கூட ஒன்று செய்வோம். ஒருவேளை பெரிய பூஜைகளோ யஜ்ஞங்களோ நீங்கள் வருஷா வருஷம் கொடை கொடுத்துருந்தா, இப்போ உதாரணம், சுவாமிக்கு கருட உற்சவம் அன்னைக்கு, கருட சேவை அன்னைக்கு உங்களுக்கு மாலை புஷ்பம் சமர்ப்பிக்கிறது வருஷா வருஷம் நீங்கள் செய்துட்டு வந்தால், சங்கல்பம் நீங்கள் பண்ணாதீங்க, முன்னே போய் நிற்காதீங்க. ஆனால் அந்த பூஜைக்கு உரிய பணத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதேமாதிரி கோயிலுக்குள்ளே போக மாட்டேன், நமஸ்காரம் பண்ண மாட்டேன், பூஜை பண்ண மாட்டேன், விரதம் இருக்க மாட்டேன்னு சொல்கிறது சரியானது ஆகாது, சரியான தீர்வு ஆகாது. அதனால் நீங்கள் அந்த தீட்டு 16 நாளோ உங்கள் வழக்கப்படி எத்தனை நாளோ அந்த தீட்டு முடிஞ்சால் கட்டாயம் சுவாமி நமஸ்காரம் பண்ணுறது அவசியம். பிரதான பூஜைகள்லையோ அல்லது பெரிய யஜ்ஞங்கள்லையோ நீங்கள் கர்த்தாவோ எஜமானனாக இருந்து மரியாதை ஏற்றுக்க வேண்டாம். ஆனால் சுவாமி நமஸ்காரம் பண்ணுறது நிறுத்தாதீங்க. அப்படி இல்லை, வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு வெள்ளருக்கு பிள்ளையார் வச்சு வழிபாடு பண்ணுங்கள், ஒரு சாலக்கிராமம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள், ஒரு பானலிங்கம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள், தர்ம காரியங்களை செய்யுங்க. கோயிலுக்கு போக மாட்டேன்றதோ இல்லை கோயிலில் போய் சுவாமியை நமஸ்காரம் பண்ண மாட்டேன்றதோ
வீட்டில் விளக்கேற்ற மாட்டேன்றதை கூடாது, கொண்டாட்டங்கள் கூடாதுன்னு சொன்னான். சரி, ஒரு வருடத்துக்கு நீங்கள் சவரம் பண்ணாமல் இருக்கீங்களா? வீட்டில் சேவ் பண்ணாமல் இருக்கீங்களா? இனிப்பு சாப்பிடாமல் இருக்கீங்களா? ஒரு வருஷத்துக்கு இனிப்பு சாப்பிடாமல் இருக்கீங்களா? ஒரு வருஷத்துக்கு பாய் படுக்கையை தள்ளி இருக்கீங்களா? ஏன்னா எதெல்லாம் சொல்லியிருக்காளோ அதெல்லாம் விட்டுட்டோம். நாம் ஒரு வருஷம் சேவ் பண்ணாமையாக இருக்கோம், பாய் படுக்கையை தள்ளுறோமா, ஸ்வீட் சாப்பிடாமையாக இருக்கோம், நாம் அதெல்லாம் செய்கிறோம். ஆனால் சுவாமி நமஸ்காரம் மட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது அபத்தமாக இல்லை? கட்டாயம் நீங்கள் சுவாமி நமஸ்காரம் பண்ணணும். நீங்கள் ஒரு வருஷம் தள்ளி போயிடுத்து தள்ளணும்னு சொல்லி வீதியில் வர சுவாமியை விட்டு ஒதுங்கிறதோ, இல்லை வழக்கமாக நீங்கள் நமஸ்காரமோ விரதமோ பூஜையோ பண்ணுறதை தள்ளுறதோ கூடவே கூடாது. அதனால் வீட்டில் வந்து வாசலில் கோலம் போட்டு கொண்டாடாதீங்கன்னு சொன்னான். அதே மாதிரி சில பண்டிகைகளை கொண்டாதேன்னா, ஆனால் விரதங்களை தர சொல்ல. இப்போ பொங்கல் வருது, சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு அதே விநாயகர் சதுர்த்தி வருது, அதை கொண்டாடாமல் விட்டுருவீங்களா? ஸ்ரீராமநவமி வருது, அன்றைக்கி ராமனை துதிக்காமல் இருந்துருவீங்களா? கோகுலாஷ்டமி வருது, அன்றைக்கி ராத்திரி கண்முழிச்சு கிருஷ்ண பகவானை நமஸ்காரம் பண்ணாமல் இருந்துருவீங்களா? மகா சிவராத்திரி வருது, அன்றைக்கி சிவநாமங்களை சொல்லாமல் இருந்துருவீங்களா? ஏன்னா நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோம், பாய் படுக்கையை தள்ளுறது கிடையாது, அதே நேரத்தில் பார்த்தோன்னா டெய்லி ஷேவ் பண்ணுறோம். அப்புறம் என்னது, ஒரு வருஷத்துக்கு கோயிலில் போய் சுவாமியை நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்றது? நமஸ்காரம் பண்ணியே தீரணும். பகவானை என்றைக்கும் நினைக்கணும், எப்பயும் நினைக்கணும். நமக்கு மரணம் எப்போ வரும்னு யாருக்கு தெரியும்? ராத்திரி வருமா, பகலில் வருமா, தூங்கும்போது வருமா, எப்போ வரும் தெரியும்? எப்பயுமே சுவாமியை நினச்சிக்கிட்டே இருங்க. சுவாமிக்கு விளக்கேற்றுங்க, சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள். தீட்டு முடிஞ்சுதா, அந்த 16 நாள்னா 16ஆவது நாள் தீட்டு முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் உங்கள் காரியம் முடிஞ்சுதா, உங்கள் வீட்டில் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டிங்களா, அப்புறம் போய் சுவாமியை நமஸ்காரம் பண்ணுங்கள். ஏன் தள்ளுறீங்க? எந்த கோயிலுக்காவது போய்கிட்டே இருங்க, நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருங்க. சம்பிரதாயத்தை விடாதீங்க. நம்ம இந்து தர்மங்களை விடக்கூடாது. அதில் எப்படிலாம் சொல்லப்பட்டதோ அந்த ஒரு வருஷத்துக்கு ஏன் தள்ளுறீங்க? தள்ளவே கூடாது. குறிப்பாக விரதங்களை கட்டாயம் விடக்கூடாது. சிவராத்திரி விரதமாக இருந்தாலும் ஏகாதசி விரதமாக இருந்தாலும் கட்டாயம் நீங்கள் இருந்தே தீரணும். அதை விளக்கவே கூடாது. சுவாமியோட சிந்தனை மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் நீங்கள் வழக்கமாக வீட்டில் பண்ணக்கூடிய படங்களுக்கோ இதுக்கோ வழிபாடு இருந்தால் அந்த வழிபாடை பண்ணுங்கள். ஏன் தள்ளுறீங்க? ஒரு வருஷத்துக்கு நான் சுவாமியே நினைக்க மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன், எந்த பண்டிகையும் கொண்டாட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அதை நான் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் வேணால் தீபாவளி அன்றைக்கி புது ஷர்ட்டு போடாமல் இருங்களேன், அதை வேணால் தள்ளிவிடுங்க. யார் வேண்டான்னா? தீபாவளி அன்றைக்கி புது ஷர்ட்டு போடாதீங்க. ஜனவரி 1 அன்றைக்கி பட்டாசு வெடிச்சியில் ஜனவரி 1 அன்றைக்கி எல்லாம் கொண்டாட்டம் நடக்குமே, அந்த கொண்டாட்டம் பண்ணாதீங்க. ஜனவரி 1 கொண்டாடத்தை விடுங்க. தீபாவளி கொண்டாடாமல் இருங்க, ஜனவரி 1 கொண்டாடாமல் இருங்க. ஆனால் சதுர்த்தி விரதங்களை இல்லாமல் இருக்கிறதோ, சிவராத்திரி விரதங்களை வருதோ, ஏகாதசி விரதங்களை வருதோ கட்டாயம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்போ இன்னொன்று சொல்லுவாள், மலை ஏறக்கூடாதுன்னு சொல்கிறா, கோயிலுக்குள்ளே துவஜஸ்தம்பம் இருக்கிற கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறா. இதெல்லாம் நான் ஏற்றுக்கிறதே கிடையாது. போங்க, நமஸ்காரம் பண்ணுங்கள். 16 நாள் தீட்டு முடிஞ்ச பிறகு நமஸ்காரம் பண்ணுங்கள். வழிபாடுகளை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. நீங்கள் 2 விஷயம் சொல்கிறேன். டெய்லி கோயிலுக்கு போக முடியலன்னா ரைட்டு, தீட்டு இல்லை, மாதத்துக்கு ஒரு வாட்டி போங்க. மீதி 29 நாள் வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் வழிபாடுன்னு என்ன பெரிய ஒரு இது ஒரு பூஜை அறையில் பிரம்மாண்டமான சுவாமியெல்லாம் வச்சு பண்ணணும்னு இல்லை. ஒரு சின்ன பறையில் ஒரு வெள்ளருக்கு பிள்ளையார் வச்சு பண்ணுங்கள். இல்லை ஒரு சின்ன சாலகிராம மூர்த்தத்தை வழிபாடு பண்ணுங்கள். உடனே சாலகிராம மூர்த்தத்தை வழிபாடு பண்ண தெரியாது பல பேர் சொல்கிறான். ஏன் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி ஒரு துளசி வச்சு அன்னத்தை நைவேத்தியம் பண்ணுங்களா, அவ்வளோதானே. பானலிங்கம்னா ஒரே ஒரு வில்வதளம் எடுத்து வச்சு சிவாய நமன்னு சொல்லுங்கள். வேற என்ன வேணும்? அதனால் இப்போ சுவாமி உங்ககிட்ட பெருசாக வேத மந்திரங்கள்லாம் எதிர்பார்க்கல. அதேமாதிரி கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு கோயில் பக்கமே திரும்பாமல் கண்ண மூடின்னு போக சொல்லலை. பெரிய பூஜைகளில் பிரதான எஜமானனா நீங்கள் வேணால் இல்லாமல் ஒதுங்கிருங்க. ஆனால் ஆலயத்தில் போய் ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கள். டெய்லி போகணும்னு சொல்ல வரல, மாதத்துக்கு ஒரு வாட்டியாக போங்க. அதனால் இந்த தீட்டுகளை காரணம் காட்டி ஒரு வருஷம் விளக்குறது வேண்டாம் அப்படின்னு உறுதியாக சொல்கிறேன். உங்கள் தோஷத்துக்கு பரிகாரம் வாதநாராயண மரக்கன்று வாங்கி சிரவண நட்சத்திரம் தோறும் 11 மாதம் 11 தடவை கோயிலில் நடுங்க. கட்டாயம் இப்போ நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. பூசுத்துறை அவங்களுக்காக நல்ல ஒரு ஆலோசனை சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்காகவும் நிறைய ஆன்மீக தகவல்களும் பரிகாரங்களும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஒளிமயமான எதிர்காலம், ஜீ தமிழ் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 8787, கிண்டி, சென்னை 6,32,000. மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்